ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்து சமய அறநிலையத்துறை சென்னையிலேருந்து இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை வேக்கன்சி, என்ன போஸ்டிங்காக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 வேக்கன்சி இருக்குது. அலுவலக உதவியாளர் பணிக்காக எடுக்கிறாங்க. மீன்ஸ் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹிந்து ரிலீஜனை சேர்ந்தவங்களாக இருக்கணும், இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான இணையதள முகவரியுமே கொடுத்துருக்காங்க. hrce.tn.gov.in அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கான சேலரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 1 பே தராங்க. 15,700 ரூபாயிலேருந்து 58,100 வரைக்குமே வந்துட்டு இந்த வேலைக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதோட அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி விண்ணப்ப படிவங்களை முழுமையாக நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆணையர், இந்து சமய அறநிலையத்துறை, எண் 119, உத்தமர் காந்தி சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 600034. இந்த பர்டிகுலர் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 28/5/2025. மீன்ஸ் இந்த மே மந்த்து 28க்குள்ளே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் அனுப்பி வச்சிடணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நாளுக்கு பின்னர் பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம், 6 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ விடோ கேட்டகரியில் 2 வேக்கன்சி போயிடும், ப்ரையாரிட்டி அப்படின்றதுல 2 வேக்கன்சி போயிடும், நான் ப்ரையாரிட்டியில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ விடோவில் 2 வேக்கன்சிக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரையாரிட்டி அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களினாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள், மகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி 1 அப்படின்றதுல வருவீங்க. இல்லை அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி 1 அதில் வந்துடுவீங்க. ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்து மதத்தை பின்பற்றுவராக இருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விரும்புகிறவங்க கண்டிப்பாக 8th பாஸ் பண்ணியிருக்கணும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா மினிமம் 18 இயர்ஸ்லேருந்து கேட்டகரி வைஸ் வந்துட்டு ஏஜ் லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆதி திராவிடர் அருந்ததியர் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 37 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிற்படுத்தப்பட்டவராக இருந்தீங்க அப்படின்னா 34 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் ஏஜ் வந்து 18லேருந்து கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கான ஏஜ் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு இங்கே 1 ஜூலை 2024 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டியவை மீன்ஸ் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சான்றொப்பமிட்ட கல்வி தகுதி சான்றிதழ்கள் மீன்ஸ் உங்களோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனில் அது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னு சைன் பண்ணி எல்லாத்தையும் அனுப்பணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை சான்று, அதுக்கான ஜெராக்ஸ் காப்பி எடுப்பணும். நேர்முக தேர்வில் வந்து மீன்ஸ் இதை ஃபாலோ பண்ணி ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும், அப்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தற்போது பணியில் இருந்தால் அந்நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட தடையின்மை சான்று மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கம்பெனியிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பின் அதன் பதிவு எண் அடங்கிய சான்றின் நகல் மீன்ஸ் இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கிற சான்றோட நகல், அதோட ஜெராக்ஸ் காப்பி தான் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபார்முமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ரைட் சைட் கார்னரில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பற்றின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்கு. உங்களோட பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, பாலினம் என்ன, மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களோட நிரந்தர முகவரி என்ன, பர்மனெண்ட் அட்ரெஸ்ஸு, அஞ்சல் தொடர்பிற்கான முகவரி மீன்ஸ் உங்களுக்கு போஸ்டெல்லாம் அனுப்புறதுக்கான கம்யூனிகேஷன் அட்ரஸ் வேறையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. இமெயில் அட்ரஸ் என்ன, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட இனம், எந்த இனமில் வருவீங்க, உங்களோட மதம் என்ன, உங்களோட கல்வி தகுதி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. எழுத படிக்க தெரிந்த மொழிகள் மீன்ஸ் உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜஸ் எழுத படிக்க தெரியுன்றதை இந்த இடத்துல சொல்லிடுங்க. வேலை வாய்ப்பகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா மீன்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆஃபீஸ் வந்து அட்ரஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். தற்போது பணியில் இருந்தால் அதன் விவரம் மீன்ஸ் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க வேற ஒரு கம்பெனியில் அப்படின்னா அதோட விவரமை வந்து இங்கே கொடுத்துருங்க. பிற குறிப்புகளில் வந்து மீன்ஸ் இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மீன்ஸ் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, டைப்ரைட்டிங் முடிச்சிருக்கீங்க, கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் COA முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து இந்த பிற குறிப்புகளில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிடலாம். நாள்
என்னைக்குன்னு டேட் போட்டுட்டு உங்களோட சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணியாச்சு. ஸோ முன்னாடி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்த அட்ரஸ்க்கு இதை சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.